கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவே இருக்குது. நிறைய நாட்கள் பிரசங்கத்துக்கு முன்பாக ஒரு நடத்திப்பு நல்லா கர்த்தர் தருவாங்க. அப்போ இந்த வாரத்துல ஒரு பிரசங்கம் எனக்கு புது தலைப்பா இருந்துச்சு. நான் சொல்லியிருப்பேனான்னு தெரியல. தலைப்பு செய்திகள், இன்றைய தலைப்பு செய்திகள் அப்படின்னு ஒரு பிரசங்க குறிப்புக்கு ஒரு தலைப்பு ரெடியாச்சு. தலைப்பு என்னது? பிரசங்க தலைப்பு என்னது? இன்றைய தலைப்பு செய்தி. இன்றைய தலைப்பு செய்தி நியூஸ் வாசிக்கிறது மாதிரி இன்றைய தலைப்பு செய்தி. பிரசங்கத்தின் தலைப்பே இன்றைய தலைப்பு செய்தி அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கம் ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ரெடி ஆகல, ரெடி பண்ணிட்டே இருக்கும். ஆனா இரவு அதை குறித்து எனக்கு ஒரு நல்ல நடத்திப்பு இல்லை. இப்போ லேட்டாக தான் படுத்தேன். எந்த வசன தியானமும் எனக்குள்ள இல்லை. ஆனா எந்த வசனத்தின்படி பிரசங்கம் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு எண்ணம். அப்போ திடீர்னு பார்த்தா என்னுடைய கொசு வலைக்குள்ள நிறைய கொசு இருக்கு. அப்ப கொசுவா பிரசங்கம்னு நினைச்சிடக்கூடாது, சரியா? கொசு வலைக்குள்ள நிறைய கொசு இருக்கிறது போல எனக்கு பார்க்குறேன். இது முதல் அனுபவம். அப்புறம் காலையில் ஒரு 5 மணிக்கு 5:30 மணிக்கு எழுந்திருச்சேன். நான் 6 சண்டே வந்து ஒரு 6:30க்கு மேல் 6:15 போல் தான் 6:30க்குள்ள எழுந்திருப்பேன். அப்போ சரி கடமைகளெல்லாம் செய்துட்டு மறுபடியும் வந்து படுக்கிறேன். அப்பவும் என்ன வசனம் அப்படிங்கிற எதை பிரசங்கம் பண்ணணும் காலையில் எழும்பி அப்படிங்கிறதுக்கு டைரியை துறக்கிறதுக்கும் மனசு இல்லை. அதில் நிறைய தலைப்புகள் சின்ன சின்னதாக எழுதி வச்சிருக்கேன் இல்லை. அப்போ அதுவும் எனக்கு இல்லை. ஆனால் திடீர்னு பார்த்தா என்னுடைய கொசு வலைக்குள்ள முதல்ல கொசு வலைக்குள்ள கொசு இருக்குது. மறுபடி பார்த்தா என் கொசு வலைக்கு வெளியே ஈச்சிகள் இருக்குது. இதை பார்த்து அப்பதான் எனக்கு ஆண்டோடைய ஒரு நடத்தி எழுந்திருச்ச பிற்பாடு என்ன உள்ள இப்படி ஈச்சி பார்த்துமேன்னு சொன்னோம். அப்போ ஒரு வசன ஞாபகத்துக்கு கொஞ்சித்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். நம்முடைய பிரசங்க குறிப்புக்கு நேராக கடந்து பிரசங்கியுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் நம்முடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு. பிரசங்கியுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்களா? செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இப்ப நீங்க பிரசங்கத்துக்குரிய தலைப்பை எடுத்திருப்பீங்க, செத்த ஈக்கள். பிரசங்க தலைப்பு என்னது? செத்த ஈக்கள். இன்றைய பிரசங்க தலைப்பு செத்த ஈக்கள். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய குப்பியை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேறு பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படி செய்யும். யாருடைய வாழ்க்கையிலாம் இந்த செத்த ஈக்களின் அனுபவம் எந்தெந்த சூழ்நிலைகள்ல வந்துச்சு அப்படிங்கிறத குறிச்சு ஒரு சின்ன ஒரு பிரசங்கம். அல்லேலூயா. சரியா? நெகட்டிவா தான் எல்லா காரியமும் இருக்கும். உங்களுக்கு சுத்திகரிப்புக்கு எதுவா எடுத்துக்கிடுங்க. முடிவுல ஒரு நல்ல பெஸ்டான ஒரு வசனத்தை சொல்லி நம்ம முடிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். அதனால முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரைட், ஓகே. அப்போ செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய குப்பியை, ஒரு ஊழியர்களானாலும் விசுவாசிகளானாலும் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய குப்பியை நாரி கெட்டு போகும். ஏன் இந்த தைலக்காரனுடைய குப்பி நாரி கெட்டு போகிற விதத்துல செத்த ஈக்கள் விழுகிறது என்று சொன்னால் ஒரே ஒரு ஆன்சர் தான். குப்பி திறந்திருக்கு. குப்பி திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அதான் அதனுடைய ஆன்சர். பாட்டில் மூடி இருந்துன்னா ஈக்கள் என்ன செய்யாது? இது செத்த ஈக்களா எதுவும் பிறக்கி உள்ள போடல, அதை எடுத்து போடல. உயிருள்ளதாய் வந்து அந்த செத்த ஈக்களாய் அது அந்த தைலத்தினால மாற்றப்பட்டு அந்த தைலம் வந்து நாரி கெட்டு போகிறதுக்கு ஏற்ற விதத்துல மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ தைலக்காரனுடைய குப்பி நாரி கெட்டு போறதுக்கு எழுத்தின்படி சொன்னா பாட்டில் திறந்திருக்குது. பாட்டில் திறந்திருக்கு. தமிழ்ல சொல்லுவாங்க, ஊசியில தோரம் இல்லைன்னா நூல் என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது அப்படிம்பாங்க. அது போல லைஃப்ல சில நேரங்கள்ல உட்கார்ந்து யோசித்து பார்த்தா நாம் சில நேரங்கள்ல சில தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் குறைகளுக்கும் இடம் கொடுக்காவிட்டால் நம்முடைய ஜீவியத்திலே பாவம் நம்ம என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. 7 காரியமா எடுத்து பேசுறோம் எப்பொழுதும் போல. இதுல நம்ம இன்றைக்கு இந்த வசனத்தை சொன்ன சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையை தான் முக்கியப்படுத்தி பேசுவோம். சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அவருடைய லைஃப் எடுத்து பார்த்தா ரொம்ப பெரிய ஆச்சரியமான வாழ்க்கை. ஆனா அவருக்குள்ள வந்த செத்த ஈக்களின் அனுபவம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அல்லேலூயா. அதுவே ஒரு பெரிய பிரசங்கமா எனக்கு தெரியுது. ஆனா நம்ம அதை பேச மாட்டோம். குறிப்புகளை மட்டும் சொல்லிட்டு போவோம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய குப்பியை நாரி கெட்டு போக பண்ணும். அது போல யாரானாலும் சரி, அதான் வேதத்துல முன்னும் பின்னும் அப்படிப்பட்ட ஞானமான அந்த ராஜா இல்லைங்கிற அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ராஜா. நெகேமியாவுடைய புஸ்தகத்தில் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் 13ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே இந்த பிரசங்கி 10:1 எழுதினதான அந்த
சாலமோன் ராஜாவை குறித்து சொல்லி இருக்கும் வாசிங்கள். நெகேமியா 13:26 வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேக ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பிரபலமான, ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல ராஜா. ஆனா இவருடைய வாழ்க்கையில செத்த ஈக்களின் அனுபவம் வந்து அவரை நாரி கெட்டு போக பண்ணிச்சு. அவருடைய வாழ்க்கைக்குள்ள அந்த செத்த ஈக்களின் அனுபவம் என்ன? அவருடைய வாழ்க்கையில அந்த தைலம் என்று சொல்லப்படுகிற விதத்தில் அவருடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த மேன்மை என்ன அப்படின்னா, 2 நாளாகவும் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு 2 நாளாக 9ஆம் அதிகாரத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையின் மேன்மையை குறித்து ஒரு சில வார்த்தையை சொல்ல போறோம். 9:2 வாசித்தால் 9:2 வாசிங்க. 2 நாளாக 9:2 வாசிங்க. அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். சேபா தேசத்து ராஜஸ்திரி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும், எல்லா விடுகதைகளுக்கும் விடுவிக்க முடியாத, பதில் சொல்ல முடியாத ஒண்ணு கூட அவனுக்கு மறைபொருளா இருக்கவில்லை. வாசிங்க. அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைபொருளா இருக்கவில்லை. ஒன்னு எந்த ஆங்கிள் எப்படி கேள்வி கேட்டாலும் எல்லா கேள்விக்கும் தகுந்த ஆன்சர் தக்கபடி சொல்லக்கூடிய இடத்துல இருந்துச்சு. அல்லேலூயா. அதுல ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம், அது ஒருவேளை ஏதாவது சினிமாக்கள்ல காட்டப்பட்டிருக்கான்னு தெரியாது. 2 பூ ஒரே விதத்துல இருந்துச்சு. 2 பூ ஒரே விதத்துல இருந்துச்சு. அவன் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த பூல எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட். 2 ஒண்ணு போல டிட்டோவா இருந்துச்சு. வேற ஒண்ணுமே சொல்லலையா. ஜன்னல் பக்கத்துல கொண்டு போய் வைங்க, எந்த பூல தேனி வந்து உட்காருதோ அந்த பூ ஒரிஜினல் பூ அப்படின்னு சொன்னார். ஒரு பிள்ளை இறந்து போச்சு, ஒரு பிள்ளை உயிரோடு இருக்கு. 2 தாய் உயிருள்ள பிள்ளைக்கு போராடுறாங்க. ஒண்ணுமே அவன் எடுத்து கையில எடுத்து எந்த விசாரணையும் விசாரிக்கல. அவங்க சொன்னாங்க, ராத்திரி இப்படி ஒரு பிள்ளை செத்து போச்சு, செத்த பிள்ளை அவளுக்குரிய பிள்ளை, உயிரோடு இருக்கிற பிள்ளை என் பிள்ளை, செத்த பிள்ளை அவளுக்குள்ள பிள்ளை, உயிரோடு இருக்கிற பிள்ளை என் பிள்ளை. ஒரே வாசகத்தை 2 பேர் சொன்னாங்க. ஒரே வாசகத்தை 2 பேர் சொன்னாங்க. உயிருள்ள பிள்ளை எனக்குரியது, செத்த பிள்ளை எனக்குரியது இல்லை. அவங்க இன்னொரு சகோதரின்னு சொன்னாங்க, உயிருள்ள பிள்ளை எனக்குள்ளது, செத்த பிள்ளை எனக்குரியது இல்லை. இவ்வளவுதான் பிரச்சனை. உயிருள்ள பிள்ளைக்கு 2 தாய் போராடும். ஒண்ணுமே சொல்லல. அவங்க சொன்ன முதல் வார்த்தை, பட்டயத்தை எடுத்துட்டு வா, வெட்டி 2 பேருக்கும் கொடுத்துரு அப்படின்னு சொன்னான். வெட்டி கொடுத்துருன்னு சொன்னான். அப்போ ஒரு தாய் சொல்றா, குடல் துடித்த தாய் சொல்றா, பிள்ளைய வெட்டாண்டா. பிள்ளை என்ன செய்யாண்டா? வெட்ட வேண்டாம், அவள்கிட்டே கொடுத்துருங்கிறாங்க. ஒரு தாய் சொல்றா, இல்ல வெட்டிருங்க. உயிருள்ள தாய், உயிருள்ள குழந்தையுடைய தாயை கண்டுபிடித்து விடுகிறார். அல்லேலூயா. அது ஒரு ஞானமான ஒரு விஷயமான காரியம். இப்படி அவருடைய ஞானம் வந்து ரொம்ப விசேஷமா இருந்துச்சு. சேபா தேசத்து ராஜஸ்திரி அவரை குறிச்சு கேட்டு அவர்கிட்ட கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நல்ல ஆன்சர், சூப்பர் ஆன்சர் கொடுத்திருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரியா? 2வது அந்த இடத்துல வரும்போது 2 நாளாகவும் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தான். 2 நாளாகவும் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும், கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டாளாம். அப்படியே ஒரு பிரம்மை. இது கூட பிரசங்கமா எடுக்கலான்னு நினைக்கிறேன். பிரம்மை கொள்ளுதல், பிரம்மை. அப்படி அதை உறைஞ்சி போய் நிற்பாங்க. அப்பா அப்படின்னு அவ்வளவு ஒரு டிசிப்ளினா, அவ்வளவு ஒரு அலங்காரமா, அவ்வளவு ஒரு அழகான விதத்துல காரியங்களை செய்திருக்கா. பிரம்மை கொண்டா. 3வது 2 நாளாக 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தார். நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் பாதி கூட சொல்லலாம். அவ்வளவு உங்களை குறிச்சு சொன்னதெல்லாம் பில்டப் கிடையாது. நான் கேட்டதை விட அதிகமா உங்களை குறிச்சு நாங்க பார்க்கக்கூடிய இடத்துல இருக்குன்னு மேன்மையா சொல்றேன். ரைட்டா? 3 4 வேதத்துல வாசிக்கும் போது 2 9:20 வாசித்தான்.
2 நாளா 9:20 வாசிங்க. ராஜாவாகி சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்னும் மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமாய் இருந்தது, ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. 9:22 வாசிங்க. 9:22. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகி சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவராய் இருந்தார். அன்னைக்கு இருந்த பூமியில இருந்த ராஜாக்கள்ல ரொம்ப ஐஸ்வர்யமான ராஜா, ஒரு பெரிய பணக்கார ராஜான்னு சொன்னா யார்தான்? சாலமோன். இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? ஞானத்திலும் கனத்திலும் பேறு பெற்ற மனிதனாய் இருந்தவருக்குள் வந்த செத்த ஈக்களின் அனுபவம். இது நம்ம இப்ப இந்த குறிப்புக்கும் நமக்கு ரொம்ப பெரிய சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு நம்ம பெரிய வளர்ச்சியான ஆசீர்வாதங்கள் உள்ளவர்கள் அல்ல. பின் குறிப்புகள்ல ஒரு சில குறிப்புகள் நம்மளை தொடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். 5 வேதத்தில் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 2 நாளாகவும் 9ஆம் அதிகாரம் 23 வாசித்தான். 2 நாளாகவும் 9:23 வாசித்தா. வாசிய. சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். பூமியின் ராஜாக்கள், அதாவது அன்றைக்கு உலகத்துல வாழ்ந்த ராஜாக்கள் எல்லாம் ஒரு முறையாவது நேரடியா சாலமோனுக்கு முகத்தை பாத்திர மாட்டமான்னு சொல்லி என்ன செய்திருக்கிறாங்க? விரும்பி இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, எவ்வளவு ஒரு சிறந்த அனுபவம் இருக்கும்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமா, கடந்த கால நாட்களிலே நம்முடைய எலெக்ஷனுக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தரை போட்டு அநேகர் பல விதங்கள்ல பார்க்க போறாங்க. ஓட்டா மாறுமா, ஓட்டா மாறுமா, ஓட்டா மாறுமான்னாங்க. கடைசியில் அது ஓட்டா மாறி இன்னைக்கு ஆட்சியா மாறி இருந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. பார்க்க போறாங்க. இது ஒரு ஒரு நடிகனை பார்க்க போகிற கூட்டம், நடிகனை பார்க்கிற போகிற கூட்டம், நடிகனை பார்க்கிற போகிற கூட்டம், இதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னாங்க. ஆனா அது ஓட்டா மாறி கடைசியில இன்னைக்கு ஆட்சியா மாறி நிக்குது. அன்றைக்கு இது போல சாலமோனை பார்ப்பதற்காக பூமியின் ராஜாக்கள் விரும்பினார்களாம். எந்த ராஜாக்கள் விரும்பினார்களாம்? பூமியின் ராஜாக்கள் விரும்பினார்களாம். அவனுடைய முகத்தை பார்க்க ஒரு தடவையாவது இந்த சாலமோனை பாத்திர மாட்டமான்னு நினைச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ரைட். 6 சாலமோன் ஞானத்திலும் கனத்திலும் பேறு பெற்ற மனிதனா எப்படி இருந்திருக்கிறார் என்று சொன்னால், 1 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 32 வாசித்தார். 1 ராஜாக்கள் 4:32 வாசித்த. வாசிய. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. 1005 1005 பாட்டு, 3000 நீதிமொழிகள் எழுதியிருக்காரு. எத்தனை நீதிமொழிகளா? 3000. நல்லா கேட்டுடுங்க. நல்ல வேத அறிவுக்கு ஏதுவான மனுஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22, 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1 வாசித்தா. வாசிங்க. பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்துக்கு நேராய் தன் கண்களை விரித்து 54 வாசி. 54 வாசியா. சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கார் படியிட்டிருந்ததை விட்டெழுந்து. போதும். 2 நாளாகவும் 7:1. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நல்லா ஜெபிக்கிற மனுஷன். என்ன மனுஷன்? முழங்கால் படியிட்டு கைகளை விரிச்சு ஜெபிக்கிற மனுஷன். நல்லா 3000 நீதிமொழிகள், 1005 பாட்டுகள். 1005 பாட்டுகள். நான் சொன்னேன், புரியுது அவங்களுக்கு? நமக்கு சங்கீதம்னு சொல்லி எத்தனை இருக்குது? 150. ஆனா அவர் எத்தனை சங்கீதம் பாடி இருக்கிறார்? 1005. 3000 நீதிமொழிகள். எத்தனை மொழி? எத்தனை நீதிமொழிகள்? 3000 நீதிமொழிகள். ஆண்டவருடைய கிருபையினால நல்ல ஒரு ஜெபிக்கிற மனுஷன். அவர் ஜெபிச்ச போது, ஜெபிச்சு முடிக்கிற போது ஆலயத்துல மகிமை என்ன செய்திருக்கு? நிரம்பி இருக்கு. முழங்கால நெடு முழங்கால நின்று கை விரிச்சு ஜெபம் பண்ணா சாலமோன் அப்படி ஒரு ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனா இருந்திருக்கிறார். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது, எந்த அளவுக்கு உங்க ஜீவியத்துல இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய இடம் இருக்குன்னு தெரியல. நம்ம ஆட்கள் இப்ப படுத்து கிடந்து கூட ஜெபம் பண்ண முடியாம ஆயிட்டாங்க. நிலவரத்துக்கு நம்ம ஆட்கள் தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. சாலமோன் ஜெபித்து முடிக்கிற போது ஆலயம் தேவனுடைய மகிமையினால என்ன செய்திருக்கு? நிரம்பி. 7 வேதத்துல வாசிக்கும் போது சாலமோனுடைய அந்த மகிமையான காரியத்தை பார்த்தா 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 38, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10-11 வாசித்தா. 1 ராஜாக்கள் 6:38,
1 ராஜாக்கள் 8:10-11 வாசியா. 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:10-11. 1 ராஜாக்கள் 8:10-11. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. புரியுதா? தேவ மகிமைக்கேற்ற ஒரு ஆலயத்தை கட்டி முடித்தார். தேவ மகிமைக்கேற்ற ஒரு ஆலயத்தை கட்டி முடித்தார். சாலமோனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா ரொம்ப 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 நல்ல அருமையான வாழ்க்கை. இப்போ அவருடைய வாழ்க்கையில விழுந்த செத்த ஈக்கள் என்ன? அவருடைய வாழ்க்கைக்குள்ள விழுந்த செத்த ஈக்கள் என்ன? அது நம்ம தியானிக்கணும். ரொம்ப சிறந்த தெய்வ மனுஷன், ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்லலாம் ராஜா. அவருடைய வாழ்க்கைக்குள்ள அந்த தைல குப்பிக்குள்ள விழுந்த செத்த ஈக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது 1 ராஜாக்கள் 11:3 வாசித்தா. 1 ராஜாக்கள் 11:3 வாசித்தா. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். வழுக்கி விழுந்தவர். இப்ப யார் அவரு? வழுக்கின்னவர். இளநில உள்ள வழுக்கு நீ நினைக்க கூடாது. இது வழுக்கி போகிறவர். எப்படி போறவர்? வழுகி போகிறவர். எப்படி போனவரா? வழுகி போகிறவர். அவருடைய வாழ்க்கைக்குள்ள விழுந்த செத்த ஈக்களின் அனுபவம் பெண்களால் வழுகி போகிற இருதயமுடையவராய் மாற்றப்பட்டார். 2 வேதத்துல வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 11:4 வாசித்தால். 11:4 வாசியா. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். என்ன பண்ணினார்கள்? சாய பண்ணினார்கள். அப்படி ஒரு பக்கமாய் தேவனுடைய பக்கமாய் இல்லாமல் அந்நிய தெய்வர்களுடைய பக்கமாய் சாய பண்ணினார்கள். ஒரு பின்மாற்றத்தின் அனுபவத்துக்கு ஏதுவாக தேவனை விட்டு விலகுவதற்கேற்ற விதத்திலே சாய பண்ணினார்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால் 1 ராஜாக்கள் 11:6 வாசிக்கும் போது வாசிங்க. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தேவன் விரும்பாத, தேவனுக்கு அருவருப்பான, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11:7 வாசித்தால் 1 ராஜாக்கள் 11:7-8 வாசித்தா வாசிங்க. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலை எங்க ஆலயம் கட்டினாரோ அந்த ஆலயத்துக்கு எதிராகவே வாசிங்க. மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளோகுக்கும் மேடையை கட்டினார். 4வது செத்தை எருசலேமில் ஆலயத்தை கட்டினார். அந்த எருசலேம் ஆலயத்துக்கு எதிராகவே மோவாபியருடைய அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோனியுடைய அருவருப்பாகிய மோளோக்குக்கும் பலிபீடத்தை, மேடைகளை கட்டினான். அன்றைக்கு கட்டப்பட்ட மேடைகள் வேதத்தில் வாசிக்கும் போது அநேக வருஷங்களாய் அநேக ராஜாக்களுடைய காலங்களிலே தகர்க்கப்படவில்லை. மேடைகளோ தகர்க்கப்படவில்லை என்கிற வார்த்தை வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை ஆராதனையிலும் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய குப்பியை நாரி கெட்டு போக பண்ணும் என்று சொன்னது போல செத்த ஈக்கள் என்கிற தலைப்பின் கீழாக சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையிலும் செத்த ஈக்களாய் விழுந்த ஈக்களின் தன்மையை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்திலும் கூட தேவன் விரும்பாத விதத்திலே, தேவனுக்கு வேதனை கொடுக்கிற விதத்திலே, தேவன் துக்கப்படுகிற விதத்திலே, தேவன் நம்மை அருவருக்கக்கூடிய இடத்திலே தேவன் பிரியப்படாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? அப்படிப்பட்ட செத்த ஈக்களின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கைக்குள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதத்திலே வாசிக்கிறதான வேளையிலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால் 1 ராஜாக்கள் 11:9 வாசிக்கும் போது தன் இருதயத்தை கர்த்தரை விட்டு திருப்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்றுவதை விட்டுவிட்டு அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி, ஆமா, பின்பற்றுவதை விட்டுவிட்டு என்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி என்கிற விதத்திலே கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார், தரிசனமானார்.
ஆனால் அவனோ தன் இருதயத்தை திருப்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இந்த நாட்களிலே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தெரிந்தெடுப்பு மேன்மையானதாய், கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணின அபிஷேகம் மேன்மையானதாய். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற என் அருமை ஊழியக்காரனே, கர்த்தர் உன்னை தெரிந்தெடுப்பின்படி கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்க அந்த அபிஷேகத்தின் அனுபவத்திலே நீங்கள் இன்றைக்கு நிலைத்திருக்க கூடாமல், கர்த்தர் எத்தனையோ முறை உங்களோடு கூட பேசி உணர்த்தி, கர்த்தர் உங்களை எத்தனையோ முறை எச்சரித்தும் கூட இந்த சாலமோனின் அனுபவத்திலே, உங்களுடைய வாழ்க்கையில சத்த ஈக்களின் அனுபவத்திலே அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான் என்று சொன்னது போல, இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில தேவனை விட்டு உன் இருதயம் திருப்பப்பட்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். வேதத்தில் வாசிக்கிறதான வேளையில வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்தால், 1 ராஜாக்கள் 11:40 வாசிக்கும் போது வாசியுங்கள். அதினிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். ஒரு சமாதானத்தின் ராஜாவாய் ராஜ்யபாரம் பண்ணும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த சாலமோன் கொலை திட்டம் தீட்டக்கூடியவனாய் மாறிவிட்டான். இன்றைக்கும் தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, பகையை கொண்டு இருதரத்தாரை ஒன்றாக்கின இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமைக்குரிய உன்னுடைய வாழ்க்கையிலும் பகை, சகோதரனை பகைக்கிற பகை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மனுஷ கொலை பாதகமாய் கணக்கிடப்படுகிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே பகை இருக்குமானால், கசப்பு இருக்குமானால், மன்னிக்க முடியாத அனுபவம் இருக்குமானால், அன்றைக்கு சாலமோன் யெரொபெயாமை கொல்ல திட்டம் போட்டது போல உங்களுடைய வாழ்க்கையும் கூட செத்த ஈக்கள் உள்ள வாழ்க்கையாய் காணப்படுது. வேதத்தில் வாசிக்கிற வேளையிலே 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து விட்டு 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தால், 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து விட்டு 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தால் வாசியுங்கள். உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார், இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும். சாலமோனின் ராஜ்யபாரம் எப்படி இருந்திருக்கிறது? உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். அவர் கடினமான, சுமக்க முடியாத, வேதனைக்குரியதான காரியத்தை, பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் சாலமோன் இறந்த போது ரெகோபெயாமிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரிஜினலாய் சாலமோனின் ராஜ்யபாரத்தின் ஆரம்பம் எப்படி இருந்தது தெரியுமா? 1 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறதான வேளையில 25வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்கள். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பேர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் எல்லாம் வாசிக்கும் போது எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உணர்வடையும், எல்லா தேவனுடைய ஊழியர்களும் உணர்வடையும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, நாம் எல்லாரும் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கைக்குள் செத்த ஈக்கள் விழுந்திருக்கிறா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பேர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை முடிவு சமயத்தில் வரும்போது, அவனுடைய ராஜ்யபாரத்தின் முடிவுக்கு வரும்போது, ஜனங்கள் பாரமான நுகமுடையவர்களாய், ஜனங்கள் வேதனைப்படுகிற விதத்திலே, ஜனங்கள் கூக்குரலிட விதத்திலே மாற்றப்பட்டிருந்தார்கள். என் அருமை சகோதரனே, சகோதரியே, என் அருமை ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை, இந்த மார்க்கத்துக்குள்ள நீ வரும்போது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது, சத்தியத்தை கேட்ட போது, உங்களுடைய தெய்வீக சுபாவம் மற்றவர்களுக்கு ஆறுதலுக்காக, மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்கு ஏதுவாக, மற்றவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கிற விதத்திலே உங்களுடைய தெய்வீக சுபாவங்கள், உங்களுடைய தெய்வீகமான கிரியைகள் இருந்திருக்கலாம். ஆனால் நாட்களும் வருஷங்களும் ஆக ஆக நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சில ஆண்டுகள் ஆகும்போது, ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று சில ஆண்டுகள் ஆகும்போது, ஊழியத்திலே சில அனுபவங்கள் வரும்போது உங்களுடைய நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? செத்த ஈக்களின் அனுபவத்திலே மற்றவர்களுக்கு பாரமாக, மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கிற விதத்திலே, மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கிற விதத்திலே உங்களுடைய ஜீவியம் மாற்றப்பட்டிருக்க என்று பாருங்க. செத்த ஈக்கள். சாலமோனின் ராஜ்யபாரத்தின் ஆரம்பம். ஜனங்கள் திராட்சை செடியின் கீழாகும் அத்திமரத்தின் கீழாகும் சுகமாயிருந்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையின் ஜீவியத்தின் கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஆரம்பம் அநேகருக்கு ஆறுதலாய் இருந்திருக்கும், அநேகருக்கு சந்தோஷமாய் இருந்திருக்கும், அநேகருக்கு இளைப்பாறுதலாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் மற்றவர்களுக்கு மனநோவு கொடுக்கக்கூடியவளாக, மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடியவளாக, மற்றவர்களை கொடுமைப்படுத்துகிற விதத்திலே, மற்றவர்களுக்கு பல விதங்களிலே இடர்களுக்கு ஏதுவான காரியத்தை செய்கிறவளா இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து வரும். இப்ப பிரசங்கியின் புஸ்தகத்துக்கு வரும்.
பிரசங்கியில சாலமோனுடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருந்துச்சு? இந்த செத்த ஈக்கள் தைலக்காரன் குப்பியில விழுந்த பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி வாசித்து பாருங்க. பிரசங்கி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 2:17 வாசி. ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன், இந்த ஜீவனை வெறுத்தேன், இந்த ஜீவனை வெறுத்தேன், இந்த ஜீவனை இந்த ஜீவனை வெறுத்தேன், இந்த ஜீவனை வெறுத்தேன். 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2:10 வாசித்து பாருங்க. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. ஆமா, என் கண்ணு விரும்பின எதையும் நான் தடை பண்ணல. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று என் இருதயம் விரும்பின எந்த சந்தோஷத்தையும் வேண்டான்னு நான் சொல்லல. நான் செய்த முயற்சி குடிக்க விரும்பின குடிச்சேன். பெண்கள் வச்சுக்கிட பெண்களின் சந்தோஷத்தை அனுபவிக்க நினைச்சேன், சந்தோஷத்தை அனுபவிச்சேன். நல்ல சாப்பாடு, சாலமோனுடைய சாப்பாடே பயங்கரமான சாப்பாடு. நல்லா சம்பாதிச்சேன், நல்லா சொத்து சேர்த்தேன், நல்லா செய்தேன். ஆனா இப்ப என்ன செய்துச்சா? என்ன செய்தானா? ஆமா, 10வது வசனத்தை வாசித்து முடிங்க. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். எனக்கு வந்த பலன், எனக்கு வந்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 11வது வசனத்தை வாசிங்க. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு, தற்காலிகமா சிற்றின்பமா எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. பட் இப்ப எனக்கு எல்லாம் மனதுக்கு சஞ்சலமாய் மாறிவிட்டது. அதனால்தான் 2:17 சொல்லும் போது சொல்லார், என் ஜீவனை நான் வெறுத்தேன், என் ஜீவனை. ஆமா, வாழ்றதை விட செத்தா நல்லதுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாரு. 2:18 வாசிங்க. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன், எனக்கு பின்வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். இன்னைக்கு உழைச்சி சம்பாதிச்சு அதை சேர்த்தேன், இதை சேர்த்தேன், அப்படி சேர்த்தேன், இப்படி சேர்த்தேன், அது வேணும் இது வேணும், தப்பே சொல்லல. ஒரு நாள் வரும், சாலமோன் சொல்றான், என் ஜீவனை நான் வெறுத்தேன், என் ஜீவனை நான் வெறுத்தேன். ஆமா, இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செத்த ஈக்களை குறித்த அறிவு இல்லை. செத்த ஈக்கள் உள்ள வாழ்க்கை வாழ்ந்த சாலமோனுடைய வாழ்க்கையில ஜீவனை வெறுத்தேன் என்று சொல்லுகிறான். வாழ விரும்பல, செத்தா நல்லதுன்னு நினைக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாரு. இன்றைக்கும் அநேகருக்கு செத்த ஈக்கள் மேன்மையாய் தெரிகிறது, மேன்மையாய் தெரிகிறது. ஆவிக்குரிய நிறைய ஊழியர்களுக்கு, நிறைய தெய்வ பிள்ளைகளுக்கு செத்த ஈக்கள் ரொம்ப சந்தோஷமா தெரியுது. ஒரு நாள் வரும், அது ஜீவனை வெறுக்க வைக்கும். செத்த ஈக்களின் அனுபவம் உன்னுடைய பிரயாசத்தை வெறுக்க வைக்கும். என்ன பாடுபட்டேன், என்ன வாழ்க்கை, நிறைய விளக்கி சொல்லிட்டு போலாம், சமயத்தை எடுக்கல. 3வது வேதத்துல வாசிக்கும் போது பிரசங்கி 2:20 வாசித்தா, என் ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். வாசிங்க. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். எல்லாவற்றையும் விட்டுவிட வகை பார்த்தேன். எல்லாம் நின்று நம்ம ஜனங்களுக்கு நீ பேசுனா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நகையை சேர்க்கணும், கொலுசு வாங்கணும், அலங்காரத்துக்குரிய வழியை பண்ணணும், லிப்பாம் வாங்கணும், கூட்டைக்ஸ் வாங்கணும், தலைக்கு டை அடிக்க வாங்கணும். அப்பா, கல்யாணங்கள்ல நடக்கிற அநியாயங்கள் எல்லாம் வாங்க வந்து பாருங்க, எப்படியெல்லாம் இருக்கு நீ பாருங்க. தெய்வமே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கும். என்ன அநியாய வேலைகள்லாம் செய்யறாங்கப்பா. ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். நடக்காது. ஒரு டைமுக்கு மேல சிலதை நான் விட்டுருவேன், வெளியே வந்துருவேன், நான் நினைச்சா கலத்திடுவேன், நான் நினைச்சா எனக்கு வேண்டாம். சாலமன் சொல்றான், விட்டுவிட, என் ஆசைகளை விட்டுவிட வகை பார்த்தேன். செத்த ஈக்கள் என் வாழ்க்கையை விட்டு போக வகை தேடினே. அந்த வசனத்தை ஒருக்கா கூட வாசிங்க. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன், விட்டுவிட வகை பார்த்தேன். இப்ப என்ன நடந்து? பிரசங்கி 2:23 சொல்றாரு, வாசிய. அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வாழ்க்கையெல்லாம் அலுப்புள்ளதாய் மாறிவிட்டது. வாசியா. அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயையே. என்ன சேர்த்து என்ன செய்து ஒரு நாள் வரும், தைலக்காரண்டே குப்பியில செத்த ஈக்கள் நாரி கெட்டு பண்றது போல இந்த நாட்கள் இவ்வளவு சத்தியங்களை கேட்டோம். செத்த ஈக்களை புறக்கிட்டே இருப்பீங்கன்னா, செத்த ஈக்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு நாள் வாழ்க்கை அலுப்புள்ளதாய் மாறிவிடும்.
ஒரு நாள் வாழ்க்கை அலுப்புள்ளதாய் மாறிவிடும். இரவிலும் அமைதி இல்லாத, இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். வாசிக்கும் போது ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு அப்படியே மூடும். அதுல அடுத்த குறிப்பு போகும். பிரசங்கி 2:11 வாசிங்க. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. இரண்டாவது குறிப்பு, சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அந்த வாழ்க்கைக்குள்ள செத்த ஈக்களாய் வந்த ஈக்களின் தன்மை எப்படி இருந்துச்சு? அந்த செத்த ஈக்களின் அனுபவம் உடையவராய் அவர் மாற்றப்பட்ட போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நல்லா பார்த்துட்டு வாழ்க்கையில ரொம்ப ஜீவனை வெறுக்கிற விதத்துல பிரயாசங்களை விட்டு வெளியே வர நினைச்சாரு. அந்த ஆசைகள் எல்லாம் தன்னை விட்டு போயிராதான்னு நினைச்சாரு. வாழ்க்கை அலுப்புள்ளதாக, மனதுக்கு சஞ்சலம் உள்ளதாய், இளைப்பாறுதல் இல்லாத மாற்றப்பட்டு. இரண்டாவது, யாருடைய வாழ்க்கையில என்ன செத்த ஈக்கள் வந்துச்சு அப்படின்னா 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12-29. பிள்ளைகள் சில குடும்பங்களிலே செத்த ஈக்களாய் மாறிவிடுகிறார். பிள்ளைகள் செத்த ஈக்களாய் மாறிவிடுகிறார். குடும்பங்களிலே பிள்ளைகள் செத்த ஈக்களாய் மாறிவிடுகிறார். நல்ல தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் செத்த ஈக்களாய் மாறிவிட்டால் குடும்பம் கஷ்டம்தான், வேதனை தான். சரியா? அதுக்குரிய வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12 வாசிட்டு 29 வாசிக்கணும். வாசிங்க. ஏலியின் குமாரர் பேலியானின் மக்களாய் இருந்தார்கள். ஏலியின் பிள்ளைகள் ஏலி யாரு? ஆமா, சீலோவாவின் ஜெப ஆலயத்திலே ஒரு ஆசாரிய குடும்பத்தில் உள்ளவன், ஒரு ஆசாரியன். ஆனா அவன் பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தாங்களா? பேலியாளின் பிள்ளைகளா, செத்த ஈக்கள். 29வது வசனத்தை வாசிங்க. 29 வாசிங்க. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவர்களை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தேவனை விட விசுவாசிகளும் ஊழியக்காரங்களும், இப்ப நம்ம ஊழியக்காரங்க இல்ல, பொதுவா திருமணமான ஊழியக்காரங்க, பிள்ளைகளை கனம் பண்ணிட்டீங்கன்னா உங்க குடும்பம், உங்க ஊழியம் செத்த ஈக்கள் உள்ள குடும்பம்னு நினைச்சிடுங்க. தேவனை விட பிள்ளைகளை கனம் பண்ணிட்டீங்க, பிள்ளைகள் மருமக்க பேர பிள்ளைகளை கனம் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. யாரா கூட இருக்கலாம், வாழ்க்கைக்குள்ள உன் குடும்பத்துக்குள்ள செத்த ஈக்கள் வந்துட்டு. என்ன ஈக்கள் வந்துட்டு? செத்த ஈக்கள். தேவனை விட, என்னை விட நீ உன் குமார்ல கனம் பண்ணுகிற ஒரே நாள், இதெல்லாம் நம்ம பயமுறுத்ததுக்கு பேசல, ஒரே நாள் விடுச்சு. தைலக்காரண்டைய குப்பியை நாரி கட்டு போக பண்ணிச்சு. சிலருக்கெல்லாம் தேவனை விட, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட, பிள்ளைகளுடைய பிறந்த நாள், பேர பிள்ளைகளுடைய பிறந்த நாள், பேர பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் புடுபுடுன்னு நிக்கிறாங்கப்பா. தாத்தா பாட்டி மாறலாம் சிலர்லாம் நிக்கிற நிலை ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப இழுத்து பிடிச்சிட்டு நின்னியாக்கும் செத்த ஈயா மாறிடும். வாடை தாங்காது. வாடை என்ன வாடன்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். வேதனைக்கும் துக்கத்துக்குரிய சம்பவங்கள் நிறைய சம்பவிக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு இருக்கிற பெந்தகோஸ்த உலகத்துல நிறைய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நிறைய கர்த்தருடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையில சொல்ல போனா இதான் இன்னைக்கு சம்பவிச்சிட்டு இருக்கு. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய குப்பியை நாரி கெட்டு போக பண்ணும். தேவனை கனம் பண்ண வேண்டிய இடத்துல தேவனை கனம் பண்ணிடுறேன். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன். தேவனை விட என் பிள்ளை, என் மருமகன், என் மருமகா, என் பேர பிள்ளை, என் புருஷன், என் மனைவி என்கிற இடம் வருமானால் அது செத்த ஈக்களின் அனுபவமா இருக்கு. இப்ப சிலருடைய வாழ்க்கையை உங்களுக்கு எடுத்து சொல்றோம். புரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு கொள்ளுங்க. புரியுமானா, உங்க வாழ்க்கையில சரிப்படுத்த முடியுமானா, உங்க மேல இருக்கிற தைலத்தை, அந்த அபிஷேக தைலம் கெட்டு போகாம பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்த காரியத்தை செய்யுங்க. அல்லேலூயா. ஆமா, அதனால ஒரு குடும்பத்துல தைலக்காரனுடைய குப்பியை நாரி கெட்டு போக பண்றது என்னன்னு சொன்னா, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கலன்னா, பிள்ளைகளை சரிப்படுத்த தெரியாவிட்டா, பிள்ளைகளுக்கு அளவில்லாத அன்பை காட்டக்கூடிய இடத்துல இருப்போமானா, பிள்ளைகளை கண்டிச்சு வளர்க்க வேண்டிய இடத்துல கண்டிச்சு வளர்க்காம, பிள்ளைகளுக்கு நல்ல வஸ்திரம் வாங்கி கொடுத்து வளர்க்க வேண்டிய இடத்துல நல்ல வஸ்திரம் வாங்கி வளர்க்க தெரியாம இருந்தா, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பம் செத்த ஈ உள்ள குடும்பம். இப்ப வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 to 3 வரைக்கும் வாசி. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம்
1 சாமுவேல் 8:1-3 வாசியா. சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரனை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர்சபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். நல்ல சாமுவேல் தீர்க்கதரிசி ஏலியின் குடும்பத்தை எச்சரிக்கிறதற்கு தேவன் பயன்படுத்தின மனுஷன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் என்று கேட்கான். தாம் பிள்ளைகளை சாமுவேல் தீர்க்கதரிசி சரியா வளர்க்கல. நியாயத்தை புரட்டினார்கள், நியாயத்தை புரட்டினார்கள். நல்ல சாமுவேல் தீர்க்கதரிசியின் பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? செத்த ஈக்களாய் மாறிவிட்டார்கள். நியாயத்தை புரட்டினார்கள், நியாயத்தை புரட்டினார்கள். யோவேல், அதுக்கு முந்தின வசனத்தை போடுங்க. 2வது அபியா வாசியா. அவனுடைய முத்துக்குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. 2 பேரும் நியாயாதிபதிகள், ஜட்ஜா இருந்தாங்க. நியாயாதிபதிகளா ஜட்ஜா இருந்தாங்களா? ஆனா அவங்க எப்படி இருந்தாங்களா? பரிதானத்துக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்றான், நான் உங்ககிட்ட ஆட்டையாது மாட்டையாது கழுதையாது வாங்கினது உண்டான்னு சொல்லி. ஆனா அவன் பிள்ளைகள் ஆமா லஞ்சம் வாங்கி நியாயத்தை புரட்டவளாய் மாறிட்டாங்க. இப்ப அடுத்தது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5-6 வாசித்தான். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. தாவீது தாம் பிள்ளைகளை வளர்க்கிற விதத்துல ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். ஒரு காலம் என்ன செய்யல? கடிந்து கொள்ளவில்லை. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் செத்த ஈக்கள் உள்ள குடும்பமா மாறிடாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பங்களில் உங்க பிள்ளைகளை வளர்க்கிற விதத்துல கவனமா இருங்க. உங்க பிள்ளைகள் உங்க குடும்பத்துல செத்த ஈக்களாய் மாறிவிடக்கூடாது. உங்களுடைய வளர்ப்பு உங்க பிள்ளைகளை செத்த ஈக்களா மாத்திரக்கூடாது. பிள்ளைகள் விரும்புறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறது. பொம்பளை பிள்ளைகளுக்கு ஜீன்ஸ் பேண்ட், பொம்பளை பிள்ளைகளுக்கு டி ஷர்ட், பொம்பளை பிள்ளைகளுக்கு இஷ்டத்துக்கு கால் சட்டை வாங்கி கொடுக்கிறது. சில வீடுகளில் போனா பிள்ளைகள் கால் சட்டை போட்டு நிற்கக்கூடிய மாயப்பட்ட பிள்ளைகளா இருக்குது. ஜீன்ஸ் பேண்ட் கேக்குது பொம்பளை பிள்ளைக்கு, டி ஷர்ட் கேக்குது பொம்பளை பிள்ளைக்கு. எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? எப்படி இருக்கும்? செத்த ஈக்கள். நீ திருந்தாலும் சரி திருந்தாட்டாலும் சரி உன் குடும்பத்தை வச்சிருக்க வேண்டிய விதத்துல வைக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத விதத்துல பிள்ளையை வளர்க்காத. பிள்ளையை வளர்க்கும் போது ஒழுங்கும் கிரமமா வள. உன் இஷ்டத்துக்கெல்லாம் பிள்ளையை வளர்க்கறதுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை தரல. தேவன் விரும்புற விதத்துல பிள்ளைகளை வளர்க்கணும். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் கணக்கு கேட்பார். தந்த பிள்ளைக்கு கணக்கு கொடுக்கணும். ஏலி பிள்ளையை சரியா வளர்க்கல, பெடரி முறிஞ்சு செத்தான். தாவீது தன் பிள்ளைகளை சரியா வளர்க்காததுனால தான் வெறும் கால நடக்க வேண்டியது இருந்துச்சு, அழுது புலம்ப வேண்டியது இருந்துச்சு. சில விஷயத்துல எல்லாம் ஆண்டவர் உனக்கு இரக்கம் பாராட்டவே மாட்டாரு. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கணும். பொம்பளை பிள்ளையா வளர்க்கணும். ஆம்பளை பையனா வளர்க்கணும். பையனுக்கு முடி நீளமா வளர்த்து இப்ப பெந்தகோஸ்தே ஜனத்துல கூட ஒரு கூட்டம் ஜனம் எங்க போனாலும் ஒரு கிரீடம் வச்சிருக்கிறான். கிரீடம் வச்சிருக்கிறான். இனி பூவும் மற்ற கம்மலும் குத்தி மற்ற இது இந்த இது மற்ற அது என்னது இந்த பிளாஸ்டிக்ல கிளிப்பு அந்த இதெல்லாம் வைக்க வேண்டியதுதான். அதெல்லாம் வச்சு விட வேண்டியதுதான். பயல்வளுக்கு என்ன ட்ரெஸ் எப்பா, பிள்ளைகள் என்ன ட்ரெஸ் எப்பா, ஒண்ணுமே இல்லாட்டாலும் என்ன பிடிக்கிறாங்க பா. பெந்தகோஸ்தே பிள்ளைகள் அப்பா நான் பிடிக்கிறாங்கப்பா. ஓ மை காட். அதுல சில குடும்பத்துல தாயாரும் விடுறது இல்ல. தாயாரும் பிள்ளைகளுக்கு ஈக்குவலா உனக்கு மட்டும்தான் நீ ஒரு ஜீன்ஸ் போடு நானும் ஒரு ஜீன்ஸ் போட. அப்பா எங்க கொண்டு போய் நிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. செத்த ஈக்கள் தைலக்காரண்ட குப்பியை நாரி கெட்டு போகும். சில தாய்க்கு லெக்கின்ஸ் போட விருப்பம் இருக்கு, பிள்ளைக்கு லெக்கின்ஸ் போட இருக்கு. சில தாய்மாரெல்லாம் இப்ப பழகிட்டு இருக்கிறாங்க. 50-55 வயசுக்கு மேல கூட ஆமா ஜம்முன்னு இழுத்து கட்டிட்டு போறதுக்கு விருப்பிட்டு இருக்கிறாங்க. இளம் வயசுல போடாதது விட்டதெல்லாம் இப்ப போடலாமான்னு சொல்லி சிலது வீடுகள்ல வச்சு போட்டு பாக்குது, சிலது வெளியில இறங்கி போட பழகிட்டு இருக்குது. போடுங்க, போடு, உனக்கு ஒரு நாள் இருக்குது. செத்த ஈக்கள் தைலக்காரண்ட குப்பியை உயிரே போனாலும் வாங்கி கொடுக்க கூடாத ட்ரெஸ் வாங்கி கொடுக்காத, உடுக்க கூடாத ட்ரெஸ் அவன் பிள்ளை உடுக்காத அப்படி பாத்துக்கணும். பொம்பளை பிள்ளைக்குடைய ட்ரெஸ் தான் வாங்கி கொடுக்கணும்.
ஆண்களுடைய வஸ்திரத்தை பெண்களும், பெண்களுடைய வஸ்திரத்தை ஆண்களும் உடுக்கிறது கர்த்தருக்கு அருவருப்பானது. அல்லேலூயா. வயலோ பேண்ட் போடும்போது இடுப்புல நிக்கணும், பேண்ட் இங்க ஆப்புல நிக்க கூடாது. இப்படி வச்சுக்கிட்டு அவுத்தி அவுத்தி நடக்கிற மாயெல்லாம் வளர்க்க கூடாது. இப்படி நடக்கும். பேண்ட் இங்க கிடக்கு தொங்கல், இங்க இருக்க வேண்டிய பேண்ட் இங்க தொங்கிட்டு கிடக்கு. இப்படி போறான் குழல் இவ்வளவு போல நிக்கிற போட்டு இருக்குது. அது இருக்க லட்சணத்தை அது போட்டு நிக்க பார்த்த காரி துப்பனும் போல இருக்கு, அருவருப்பா இருக்கு. செய் பெரிய லட்சணம் இருக்கிற லட்சணத்துக்கு. சிலது காலெல்லாம் கொக்குக காலுமா இருக்கும். சவங்களா கொஞ்சமாவது விவரம் வேண்டாம், கொஞ்சம் அறிவு வேண்டாம். பொம்பளை பிள்ளை வளர்க்கறதுக்கு ஒரு முறை இல்லை, அதுக்கு ஒரு இது இல்லை. நீ ஆண்டோடைய பிள்ளையுடைய குடும்பம் இல்ல. எத்தனை சாதாரணப்பட்ட பேர் கிறிஸ்தவங்கன்னு சொல்றவங்க தெய்வ பயத்தோடு தங்களுடைய பிள்ளையை வளர்க்குறாங்க. நீங்க வளர்க்கிற பிள்ளைகள் எவ்வளவு அழகான பிள்ளைகளா, எவ்வளவு அருமையான விதத்துல ட்ரெஸ் உடுக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு வந்து உட்கார்ந்தா உலகத்தாரோட அருவருப்பான விதத்துல டெக்கரேஷன் பண்ணிட்டு வந்து உட்காரு. எங்க இருந்து பிடிச்சிங்க இதெல்லாம்? எங்க பைபிள் உங்களுக்கு சொல்லுது? பிள்ளைய வளர்க்கறதுல சரியா வளர்க்கலன்னா செத்த ஈக்கள், அவ்வளவுதான். ஏலியின் குடும்பம் கவனமா இருக்க. நீ உச்சம் தலையில நின்று உள்ள எப்படி நின்று அங்க ஒண்ணு ஆண்டவர் இறங்கலாம் மாட்டார். வாழ்க்கையை சரிப்படுத்தி, குடும்பத்தை சரிப்படுத்தி, வீட்டுல எப்படி இருக்கணும், பிள்ளைகளை வளர்த்து சரியா வளர்க்க பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. ஆமா, சும்மா ஒண்ணு ஆண்டவர் வந்து இருக்க மாட்டார். ஒரு பாளையத்துல சுற்றி உலாவுறதுக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்குன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமா, உன் பாளையம் சுத்தமா இருக்கணும். நான் உலாவுறதற்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது கூட அங்க சொல்லி இருக்கு, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது. ஆமா, கண்டமே நீ கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆண்டவர் இருப்பார் அப்படியெல்லாம் நினைக்காத, ஒன்னும் இருக்க மாட்டாரு. சும்மா நாங்க வந்து கடமைக்காக வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணி வைப்போம். வேற வழி இல்லையே, இந்த அடக்கம் கல்யாணம் எல்லாம் வேற வழி இல்லை, செய்துதான் ஆகணும். அதனால வளர்க்கும் போது உன் விருப்பத்துக்கெல்லாம் வளர்க்காத. பைபிள் அதுக்கு தான் தந்திருக்கு. பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும் போது நல்லா கவனமா கொடுக்கணும். மறைக்கப்பட வேண்டிய இடங்கள் மறைக்கப்படுற அளவுக்கு ட்ரெஸ் கொடுக்க பழக்கி கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இந்த நைட்டி விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும். நைட்டி எல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் எல்லாம் நினைக்காங்க. ஆமா, ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் அப்படியெல்லாம் நினைக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் அருவருப்பாலாம் தெரியுதுன்னு சொல்ல நைட்டி எல்லாம் உடுக்காம ரொம்ப கவனமா இருங்க. கிருபெல்லாம் இருக்கும்னு நினைக்காங்க. நான் என் கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஆமா, பெரிய கிருபை கிடைக்கும் அப்படியெல்லாம் நினைக்காங்க. ஆமா, அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. தேவனுடைய நீதி எல்லாருக்கும் ஒண்ணுதான். அல்லேலூயா. கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா, நான் கேர்ஃபுல்லா கவனமா இருந்துடணும். ஒரு நாளும் விட்டுறவே கூடாது. பிள்ளைகளை சரியா வளர்க்காட்டா செத்தைகள், பிள்ளைகளை சரியா வளர்க்காட்டா செத்தைகள் தைலக்காரண்டைய குப்பியை நாரி கெட்டு போக பண்ணும். பிள்ளையை வளர்க்க வேண்டிய இடத்துல வளர்க்கணும். பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். சபை ஜனங்கள் எப்படி இருந்தாலும் சரி, கூட்டங்களுக்கு வரும்போது சத்தியத்தை பேசும்போது கண் ஜாடே இருக்க கூடாது. அல்லேலூயா. இழுத்துறணும், வச்சு கொடுக்கணும். அவங்க இவங்க பிதாவாகிய தேவன் குமாரன் பாவத்தை சுமக்க வேண்டிய நேரம் வந்த போது தன் கண்களை மூடி விட்டார். அல்லேலூயா. ஆமா, நீதி வரும்போது, நியாயம் வரும்போது அவ்வளவுதான், கரெக்டா இருக்கணும். அல்ல அனுசரணை பாராட்டக்கூடாது. வளர்க்கிற வளர்ப்பு அது ஆரம்பத்திலிருந்தே பிள்ளைகளை கூட்டு போறது. அது ஒண்ணுமே தெரியாத காலத்துல பொம்பளை பிள்ளைக்கு 2 வயசு 3 வயசுல லிப்பாம போடுறது, லிப்டிக்க போடுறது, தடவது, அப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுக்குது, இப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுக்குது, திருப்பி சொல்லுது, இல்ல பிரதர் அது வந்து அவ இப்ப கேக்குறா பிரதர், அவளுக்கு லிப்பாம கேக்குது பிரதர், அவ வந்து மற்ற அந்த இது ரோஸ் பவுடர் போட்டுட்டு தான் போவைக்கு நிக்கா பிரதர். ஆமா, போவாய்க்கு நிப்ப ஆண்டவருக்கு தெரியாது ஒன்ன வச்சிருக்கிறாரு, வாங்குவா, எங்க போயிருவா. ஜபா பிரதர் பேசுறது சத்தியமானா, ஜபா பிரதர் பேசுறது பைபிள்ல உள்ள வசனமானா, நீ வளர்க்கிற வளர்ப்புக்கு நான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் கண்டிப்பா இது இருக்கும். சும்மா இங்க கைய கால ஆட்டிக்கிட வேண்டியதான், கிச்சடா பிச்சடா பிச்சடா பிச்சடான்னு சொல்லி. உலகத்துல எல்லாரும் கிறிஸ்தவங்களா தானே இருக்கிறாங்க.
எல்லாரும் அங்க என்ன பரலோகத்துக்கு போக போறாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லா கவனமா இருந்துருக்கு போங்க. வீடுகளில் நல்லா பாருங்க, பிள்ளைகளுக்கு இருக்குன்னா எடுத்து ராத்திரியோடு ராத்திரியா கொண்டு போய் எங்கேயாவது ஒரு ஆத்துகள்ல, பழைய காலங்களில் எங்களை ஆர்சியில நாங்க இருக்கும்போது விக்கிர படங்கள் எல்லாம் கொண்டு போய் தூர போட்டது போல எடுத்து பிறக்கி சுருட்டி பிறக்கி எடுத்து கொண்டு போய் போட்டுருங்க. அல்லேலூயா. 4 ட்ரெஸ் இருந்தாலும் நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நீங்களும் நல்ல ட்ரெஸ்ஸா விடுங்க. அல்லேலூயா. நீங்களும் எங்கேயாவது போறதுன்னு அங்க கோமணத்துக்குள்ள துண்டு மாதிரி கட்டிக்கிட்டு போவாய். ஆமா, சில கிழவிமார்களுக்கு கூட அந்த ஆசை இருக்கு, எதையாவது ஒண்ணு பிடிச்சி எடுத்து கட்டிட்டு போயிட மாட்டோமா அப்படி ஒரு மாதிரி. சிலருக்கெல்லாம் அந்த கல்யாண வீடு வந்துட்டுனா சில கிழவிமார்களுக்கு எல்லாம் இருக்கிற ஆசை, அப்பா இப்படி ஒரு மாதிரி இழுத்து போகும். எனக்கு அதுகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமா, அது மாதிரி சில கிழவமார்களுக்கும் சில ஆசைகள் இருக்கு, அப்படி ஒரு மாதிரி. அதுக்கெல்லாம் சில நம்ம ஆட்கள் என் கூட படிச்ச சிலருக்கெல்லாம் சில நண்பர்கள் வச்சிருக்கிற பேரெல்லாம் நான் இப்ப சொன்னா ஆச்சரியமா இருக்கும். ஆமா, அழகான பேர் வச்சிருக்கிறாங்க, அழகான பேர் வச்சிருக்க. என்ன கூப்பிடும்போது பாஸ்டர்னி கூப்பிடுறாங்க. ஏன்னா ஃபுல்லா கசண்டி, வெள்ளை முடி, ஒரு மேக்கப்பும் இல்லை. என் கூட படிச்ச நிறைய பேர் ஃபுல் மேக்கப்ல தான் இருக்கான். இப்பவும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாலும் குடும்பம் நடத்துவாங்க போல தெரியுது. அவ்வளவு 57 வயசு ஆகுது, எல்லாம் அவ்வளவு டீசெண்டா அலங்காரமா இருக்கிறாங்க. கவனமா இருக்கணும். ரைட்டா? ஃப்ரெண்டு நம்முடைய லைஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா. பிள்ளைகள் செத்த ஈக்களா என்ன செய்யக்கூடாது, குடும்பத்திலே இருக்கக்கூடாது. பிரசங்கம் புரிஞ்சுதான் உங்களுக்கு புரியும். இனி எல்லாம் நமக்கு தான், என்ன 5 பாயிண்ட் நமக்கு தான், வேற யாரும் கிடையாது. 1 2 எங்களுக்கும் வரும். ஃபுல்லா விசுவாசிகளுக்குன்னு நினைக்க கூடாது, ஊழியர்களுக்கு வரும். 3வது சரியா, நம்முடைய ஆசைகள்ல செத்த ஈக்கள் வரக்கூடாது. 1, ராஜாவாகிய சாலமோன் மிக பிரசித்தி பெற்றவனாயிருந்தான், அவனுடைய வாழ்க்கையில செத்த ஈக்களின் அனுபவத்தை பார்த்தோம். 2, குடும்பம் என்கிற பகுதியிலே செத்த ஈக்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. 3, நம்ம வாழ்க்கையில என்ன வரக்கூடாது, செத்த ஈக்கள் வரக்கூடாது. ஆசை என்கிற பகுதியில செத்த ஈக்கள் வரக்கூடாது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15 19 வாசிட்டு 9 வாசித்தா. 1 சாமுவேல் 15 19 வாசிட்டு 9 வாசித்தா. வாசிங்க. இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். இப்ப வாசிங்க. இப்ப 9 வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அமலேக்கியருடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து போட சொன்னார். இப்ப அழித்து போட விரும்புறதே கிடையாது, அழித்து போட விரும்புறதே கிடையாது. முதல் தரமானவர்கள் 2ஆவது தரமானவர்கள் தப்ப வச்சிருது. ஆசையில் நமக்கு ஆசை இருக்கிறது தப்பு இல்ல, தேவையில்லாத ஆசைகள்லாம் வரக்கூடாது. ஆமா, சிலருக்கு தேவையில்லாத ஆசைகள்லாம் வந்துடும். ஆமா, ஒண்ணுமே இல்லாட்டாலும் சில பாட்டிமார்களுக்கெல்லாம் ஒரு நாளாவது நான் ஒரு தாலி தங்கத்துல செய்து போடாம கலத்தவே மாட்டேன். சில பிள்ளைகள் சபதம் எடுத்திருப்பாங்க, ஒரு நாளாவது எங்க அம்மைக்கு தாலி செயின் வாங்கி கொடுக்காம நான் விடவே மாட்டேன். கொடுங்க, போடுங்க. எங்க அம்மைக்கும் என் கல்யாணத்துக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு வாங்கி கொடுத்து உடுக்காம விடவே மாட்டேன். கொடு, அம்மைக்கு என்ன சித்திக்கு வாங்கி கொடு, பாட்டிக்கு வாங்கி கொடு, பெரியம்மைக்கு வாங்கி கொடு, யாருக்கு வேணாலும் வாங்கி கொடு. பட்டு கட்டினே தப்பா, வாங்கி கொடு. சிலருக்கு ஆசை எப்படி மாறிது, செத்த ஈக்களா மாறிது. ஒரு ராஜா இஸ்ரவேல்ல ஆடு மாடு இல்லாமலா போயிட்டு இந்த பேப்பயலுக்கு இப்படி ஒரு ஆசை வந்திருக்கு பாருங்க. இந்த ராஜாவுக்கு பேப்பய, நம்ம ஊர் பாசையில தான் அவரை ஆசனம், பேப்பய ராஜா. பைபிள் அப்படித்தானே சொல்லி, பிசாசு பிடிச்சிருந்த ஆண்டோர் விட்ட பொல்லாத ஆவி பிடிச்சிருக்கு. ஆண்டோர் சொல்லாரு, அமலேக்கியோட எல்லாவற்றையும் நீ அழிச்சு போடு. அதுல முதல் தரமானது 2ஆம் தரமானதெல்லாம் கட்டி வச்சு அந்த அதிகாரத்துல பின்னால வாசித்து பாருங்க, ஆண்டவர் ஒன்னு தள்ளினார்னு எழுதியிருக்கு. என்ன ஒரு வேதனையான விஷயம். தேவன் செலக்ட் பண்ண ராஜாங்க இஸ்ரவேல் எல்லாம் வந்து நின்னா ராஜாவாகிய சவுலுக்கு தோளுக்கு கீழே இருக்கிறாங்க. எங்க முதல் முறை ராஜாவா தேர்ந்தெடுத்திருக்கிறார். என்ன பெரிய பாக்கியங்க. அற்ப ஆசை, அற்ப ஆசை. சிலருக்கு அப்படிதான் பொருளாசை, அப்படி அற்ப ஆசைகள் இருக்குது. என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் காலில் கொலுசுனி போடும்போது தங்கத்துல தான் போடுவேன். போடு, ஒன்னு யார் வேண்டான்னு சொன்னா
நீ போடு. நான் ஒரு நாள் கையில பெரிய பிரைஸ்லெட் போடும், போடு. உன்னை யார் போடாண்டான்னு சொன்னா போடு. நானும் ஒரு நாள் காப்பு டிசைனா விலங்குமாய் போடும், போடு. யார் வேண்டான்னு சொன்னா நானும் ஒரு நாள் நெக்லஸ் கல்லு வச்ச நெக்லஸ் போடுவேன், போடு. யார் வேண்டான்னு சொன்னா போடு. நானும் கொப்புளுக்கு கீழே வரைக்கும் இருக்கிற ஒரு செயின் வாங்குவேன், போடு. யார் வேண்டான்னு சொன்னா நானும் நல்ல சிலுவை வச்சு போடுவேன், போடு. நானும் புறா பறக்கிற டாலர் வச்சு காற்று வடிவத்துல போடு. யார் வேண்டான்னு சொன்னா பெருசாவே போடு. அதுவே ஒரு 4 பவுனுக்கு போடு, பெருசா போடு. முறுக்கு செயின் 21 கிராம்ல 21 பவுன்ல போடு. வேண்டான்னு யார் சொன்னா போடு. ஓம் பணம் நீ சம்பாதிச்சது, நீ போடுறா. ஓம் கழுத்து, ஓம் காலு, ஓம் கை. 10 விரல்ல மோதிரம் போடு, 10 விரல்ல 20 மோதிரம் போடு. ஒரு மோதிரத்துக்கு மேல ஒரு மோதிரம் போடு. யாரு கேட்டா? செத்தையா இருந்துராம. உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள உன்னுடைய குடும்பத்துக்குள்ள செத்தையா மாத்திராம. அல்லேலூயா. தேவையில்லாத பொருட்கள், தேவையில்லாத காரியத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள குடும்பத்துக்குள்ள கொண்டு போகாது. சீ போனி தள்ளணுமா? சீ போனி என்ன செய்யணுமா? தள்ளணுமா? கவனமா இருந்துடுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சில ஆசைகள்லாம் வர்றது தப்பு இல்லை, வரக்கூடிய ஆசைகள் செத்த ஈக்களா உள்ளுக்கு ஒழுந்துடக்கூடாது. நம்மளை அழைத்த அழைப்பு நம்முடைய வாழ்க்கையின் அபிஷேகத்தை பார்த்து இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, எத்தனையோ தடவை வெள்ளை செருப்பு, நல்ல செருப்புகள்லாம் பார்த்துருக்கிறேன். இந்த செல்போன் இது செய்யும் போது கூட அந்த இதுகளில் பார்த்துருக்கேன். மாடல் நல்ல ரேட்டுகளில் நல்ல செருப்புகள் இருக்கும். ஆனால் மனசு இதைத்தான் சொல்லியிருக்கு, நமக்கு எதுக்கு வெள்ளைதான், யாரும் கேட்க மாட்டாங்க. பிரதர் வெள்ளை செருப்பு போட்டால் நல்லா தான் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நமக்கு நம்ம வசதிக்கு தக்க போடும். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, பொருட்கள் வாங்கும் போது கவனமா வாங்கணும். அடுத்த வேதத்தில் வாசிக்கும் போது இந்த இடத்துல என்ன ஒரு ஆலயம் கொண்டு வா. நம்முடைய ஆசைகள்ல செத்த ஈக்கள் என்ன செய்யக்கூடாது? பொருளாசை என்கிற அனுபவம் வந்து செத்த ஈக்களா மாறி இருக்கக்கூடாது. வாசி யோசுவாவுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21 வாசி. யோசுவா 7:21. செத்த ஈக்கள் வாசிங்க. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய அவன் ஆகான் நல்ல நல்ல முறையில எரியோவுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போனார். எரியோவுக்கு எதிராக போனாங்க. போய் எரியோவின் சாபத்திட்டானது. கொள்ளையில் நேர்த்தியான 200 சேக்கல் வெள்ளி, 50 சேக்கல் பொற்பாலம், நல்ல பாபிலோனிய சால்வை எடுத்துட்டு வந்துட்டான். எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான். ஆமா, கிடைச்சுன்னா நம்ம ஆட்கள், அப்பா நம்ம ஆட்களுக்கெல்லாம், இப்ப நம்ம ஆட்கள்ல சிலருக்கெல்லாம் ஒரு 50 பவுன் 100 பவுன்லாம் இருந்துன்னா எப்படி போட்டுட்டு மினிக்கிட்டு வரோம் நீ நினைக்கிறீங்க? ஏ அப்பா, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுல என்ன துணியெல்லாம் வாங்கி கட்டிட்டு கோயிலுக்கு வர்றாங்க. ஏ அப்பா கொஞ்சம் விட்டா போதும். நம்ம ஆட்கள் நம்ம கோயிலெல்லாம் எவ்வளோ பயமாத்தான் இருக்கு. இந்த குடுப்பு கொடுத்த பிற்பாடே சிலருக்கெல்லாம் என்னமே உயிர் வரல. என்ன சிகிச்சை கொடுக்க வேண்டியிருக்கு சிலருக்கெல்லாம். எம்மா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி இப்பதான் ஓரளவுக்கு இந்த மூட்டியாவது ஒரு மாதிரியா ட்ரெஸ் கொடுத்துட்டு வருது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் ஏ அப்பா, ஒரு மனுஷ பையன் நின்று பிரசங்கம் பண்ண முடியாது. இப்போ ஓரளவு பரவாயில்ல, ஆண்டோடைய கிருபையினால். கிருபைதான். அப்ப நம்ம 2வது ஆகான், அவன் வாழ்க்கைக்குள்ள செத்த ஈக்களா வந்துச்சு. மொத்த குடும்பத்தையும் கொண்டு போய் வெளியே கல்ல எறிஞ்சு கொண்டு விட்டான். கவனமா இருக்கணும். வாழ்க்கைக்குள்ள செத்த ஈக்கள் என்று சொல்லும் போது பொருளாசை. ஒரு ராஜாவாகிய சவுலுடைய வாழ்க்கையில பொருளாசை வந்துச்சு. அவன் வாழ்க்கையில அவன் தள்ளப்படுறதுக்கு ஏதுவா இருந்துச்சு. 4 செத்த ஈக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 4வது வேதத்துல வாசிக்கும் போது ஆதியாகமம் 35:22. இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமணியாட்டியாகிய பில்காளோட சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 35:22 வாசிக்கும் போது, ரூபன் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்காள். லேயாளுடைய வேலைக்காரி யாரு? சில்பாள். இவ யாரு? ஆமா, பில்காள். அவ கூட தகப்பண்டு சொல்லி விளக்கி சொல்றே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் டக்குனி போயிரும். 49:3-4 வாசித்தான். இச்சையின் வாழ்க்கையின் அந்த செத்த ஈக்கள். 4வது என்னது?
இச்சையின் வாழ்க்கையின் செத்த ஈக்கள். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற்பலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையின் மேல் பாத்தீங்களா? சபிக்கிறார், சொந்த தகப்பன் சபிக்கிறார். வாழ்க்கையில சில விதமான அனுபவங்கள்ல நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருகிற இந்த செத்த ஈக்கள் நம்முடைய வாழ்க்கையில சாபத்துக்கு ஏதுவாய் தைலக்காரண்டிய குப்பியை செத்த ஈக்கள் நாரி கெட்டு போக பண்ணும். தெய்வ பிள்ளைகள் யாரானாலும் சரி, எந்த வயதானாலும் சரி, எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி. அடுத்தது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும் போது, 2 சாமுவேல் 16:22 வாசிங்க. அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிக்கையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். ஆமா, 2 சாமுவேல் 13:1-12 வாசித்தீங்கன்னா அந்த தாமார அம்னோன்ங்கிறவன் தப்பு பண்றதுக்கு ஏதுவான சூழ்நிலையை சொல்லியிருக்கோம். வாசிங்க. இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பெயருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் 13வது வசனத்தை வாசிங்க. 12 வாசிங்க. அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனை, என்னை அவமானப்படுத்தாதே. இஸ்ரவேலிலே இப்படி செய்யத்தகாது இப்படிப்பட்ட மதிக்கேடான காரியத்தை செய்ய வேண்டாம். அடுத்தது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1-4 வாசித்தா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:1-4 வாசிங்க. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். யார்? எப்பேற்பட்ட மனுஷன்! சிம்சோனுடைய வாழ்க்கையில ஒரு செத்த ஈக்களின் அனுபவத்தை பாருங்க. 4வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில செத்த ஈக்கள் என்பது 4வது இச்சையின் வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகள் முறைகேடாய் வாழ்கிற அனுபவத்தில் உள்ள இச்சை செத்த ஈக்களாய் இருக்குது. தைலக்காரண்டிய குப்பியை நாரி, செத்த ஈக்கள் தைலக்காரண்டிய குப்பியை நாரி கெட்டு போகும். 5 வேதத்துல வாசிக்கும் போது சாப்பாட்டுல இருக்கிற செத்த ஈக்கள் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 18, 19, 21, 24 வாசித்தா. 1 ராஜாக்கள் 13, 18, 19, 21, 24 வாசிங்க. அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் அவன் வீட்டிலே அப்பம் புசித்து. பாத்தீங்களா? அப்பம் புசித்து ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொன்னா நீ போகிற இடத்துல சாப்பிடாண்டான்னு சொல்லி, சாப்பிட வேண்டாம், தண்ணி குடிக்க வேண்டாம், நல்லா சாப்பிடு. சிலருக்கு அப்படிதான், நல்ல சாப்பாடு. ஆமா, வீட்டுல இருந்தே இப்ப ஆர்டர் பண்ணிடுவாங்க. அதை வாங்குவோமா, இதை வாங்குவோமா, காசு இருக்கா? ஒன்னும் கிடையாது. குணசாலியான ஸ்திரீ தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வர சொன்ன போல ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுது. அடி சில பாசஸ் குடும்பங்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சு சாப்பிட்டு அங்க பித்த பையில கல்லு, கிட்னியில கல்லு, வேற எங்க கல்லு வராம இருக்கும்? ஆமா, சாப்பாடு கண்டதை வாரி பிடிச்சி இழுக்குது. எது என்னன்னு சொல்லி விதிவிலக்கே கிடையாது. ஆமா, வாரி பிடிச்சி சில ஊழியக்காரங்கள்லாம் ஃபுல்லா ஹோட்டலும் வாரி பிடிச்சி ஆச்சுன்னு இழுத்துறது சம்முன்னு. ஆமா, செத்த ஈக்கள். வேதத்துல நல்ல வசனம் உண்டு, ராஜா குலமகனும் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாத தேசம் அப்படி அழகா சாப்பிடணும். ஒரு ஊழியக்காரங்கெல்லாம் கரெக்டா இருக்கணும். ஊழியக்காரங்களாம் நம்ம சொல்லுவோம், 1 நேரம் சாப்பிட்டா யோகி, 2 நேரம் சாப்பிட்டா போகி, 3 நேரம் சாப்பிட்டா ரோகி, 4 நேரம் சாப்பிட்டா பக்கா துரோகி. அப்படி அளவா சாப்பிடணும். ஆமா, ரொம்பலாம் சாப்பிட்டுட்டு சும்மா சொல்லி இந்த இது மாதிரி இருந்துகிட்டு இருக்க கூடாது. அப்படி கரெக்டா சாப்பிடணும். ஒரு வயசுக்கு மேல அப்படி லிமிட்டா கொண்டு வந்துடணும். சாப்பாடுலாம் அளவா கொண்டு வந்துடணும். ஆமா, கல்யாண வீட்டுல நல்லா எள்ளு உடைக்க 3 கப் பாயசத்தை குடிக்கிறது. அப்புறம் வாரதெல்லாம் தின்னுட்டு சுகர். அன்னைக்கு சாப்பிட்டோன்னா அது ஒரு மாதிரி சுகர். 1 வாரம் அப்படி மயக்கத்திலே இருக்குது, மதுரை மயக்கத்துல. செத்த ஈக்கள் தைலக்காரண்டிய குப்பியை நாரி கெட்டு போக பண்ணும். அப்படி அளவா சாப்பிடணும், அப்படி அளவா இருக்கணும். எப்பவுமே நம்முடைய சரீரம் ஆலயம். அல்லேலூயா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அதை கெடுப்பார். உளுந்தோட கிடைச்சி, போண்டா கிடைச்சி, சம்சா கிடைச்சி வாரி இழுத்து அடைக்குது. எழுத்தின்படியே நல்லா தின்னது சிலர்லாம். அப்புறம் தொப்பை வளர்ந்த பிற்பாடு தொப்பையை குறைக்கணும். எங்க குறையும்?
என்ன தொப்பை குறைக்க என்ன சோப்பு கட்டியா? நல்லா போட்டு தேய்ச்சா குறையதுக்கு ஒன்னும் குறையாது. ஆறது போல சிலர் சொல்லுது, டீ குடிச்சா ஒரு வடை சாப்பிட்டு குடிச்சாதான், கடிச்சு சாப்பிட்டு குடிச்சாதான் நல்லா இருக்கும். கடி குடி நல்லா வளரும், நல்லா மாக்கானுக்கு வயிறு மலர்ந்தயமாய் வளரும். அப்படி கம்முன்னு இருக்கணும். நான் எனக்கும் சேர்த்தான் சொல்லு, அளவா சாப்பிடணும். நல்லா இட்லி ஆப்பம் இறைச்சி எல்லாம் இருக்குது, அளவா சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டு எந்திக்கணும், சாப்பிட்டுட்டு ஓடணும், நடக்கணும், அப்படி அளவா சாப்பிடணும். அல்லேலூயா. லிமிட்டா இருக்கணும். சும்மா அப்படி ஆனைக்குட்டி மாதிரி உருண்டு வரைக்கும் வந்துடக்கூடாது, அளவா சாப்பிடணும். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப கவனமா சாப்பிட்டு இருக்கணும். சாப்பாட்டு நமக்கு என்ன ஆயிடக்கூடாது, செத்தையா மாறிவிடாது. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 106:14-15 வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 106:14-15. இனி முடிச்சிடலாம். இப்போ பைபிள் ஒரு பக்கம் மூடியாச்சு, இனி இப்போ ஒரு 5-10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். வாசியா. இரண்டாவது வாரம் அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவங்களுக்கு கொடுத்தார், கேட்டதை கொடுத்தார். அவள ஆத்மாவுல இளைப்பை அனுப்பினார். ஆமா, இளைப்பை அனுப்பினார். ரொம்ப கவனமா இருக்கணும். சுகர் இருக்குன்னு தெரிஞ்சிட்டுனா கவனமா சாப்பிடுங்க. அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு சுகர் இருக்குன்னு தெரிஞ்ச பிற்பாடும் வாரது போல ராத்திரி அவ்வளோ பாயசத்தையும் குடிச்சிட்டு இருக்கிற மீதி பாயசம் லட்டு இட்டு என்ன இருந்தாலும் வாரை பிறகு தின்னுட்டு எழும்ப முடியாம காலையில 8 மணிக்கு 9 மணிக்கு எழும்பினாலும் ஒரு மாதிரி தலை கறக்கமா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, சுகர் கூடிட்டு. எதுக்கு இந்த ஜுவாலி வைக்கிறீங்க? எதுக்கு இந்த வேலை? கல்யாண வீட்டுல போனா கல்யாண வீட்டுல அளவா சாப்பிட்டுட்டு வாங்க. கிடைச்சி நீ வாரதெல்லாம் பிறக்கி போட்டு வாயில போட்டு நிரப்பிக்கிட்டு கிடைச்சினா ஒரு கவர்ல, எங்கதான் கவர் வச்சிருக்காங்கன்னு தெரியும், இடுப்புல வச்சிருப்பாங்கன்னு நினைக்க, வாங்கி பாயசத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கும் கொண்டு வந்து அடிக்கிறது. கேட்டதை கர்த்தர் கொடுத்தாராம். ஆத்மாவுல இளைப்பு அனுப்பினார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வாசிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாசிங்க. சங்கீதம் 78:29-31 வரைக்கும் வாசிங்க. சங்கீதம் 78:29-31 வரைக்கும் வாசியா. அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தெய்வ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொளுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலின் விசேஷித்தவர்களை மடிய பண்ணி. பாத்தீங்களா? சாப்பாடு. ஆமா, என் போன்ற பரிசுத்தவான்கள்லாம் இப்ப தின்றது. சாத்துக்குடி எல்லாம் ஜூஸ் குடிச்சாங்கன்னா வெறும் சாத்துக்குடியாதான் புளிஞ்சு குடிக்குது. பணம் கொழுப்பு, அப்படி அந்த புரோட்டீன் எக்ஸ் எல்லாம் அப்படி கலக்கி குடிச்சிட்டு, அப்படி ஆப்பிள் ஜூஸ்னா அப்படி பக்காவா ஆப்பிள் அடிச்சு குடிக்குது. அப்படி எல்லாம் அப்படி கும்மணி எல்லாம் குடிச்சு கடைசியில வளர்ந்ததுன்னு நினைக்கிறீங்க. இந்த கழுத்துல சில மடிப்பு சில பரிசுத்தவான்களுக்கு இருக்கும். சிலருக்கு அந்த வயர் பீப்பா மாயிருக்கும். 8 மீட்டர் எடுக்கணும் ஜிப்பாவுக்கு, வேட்டிக்கு 9 மீட்டர் எடுக்கணும் சுத்தி கெட்டதுக்கு. தெரியல. ஆமா, அளவா சாப்பிடுங்க. செத்த ஈக்களை போல சாப்பாடை கொண்டு வராதுங்க. இல்லையா? ஒன்ஸ் நமக்கு ஒரு டைம் ஒரு அடி பட்டுனா கவனமா இருங்க. ஒரு தடவை சரீரத்துல பலகீனம் வருது, அது இப்படிதான் இந்த ஆகாரம் சாப்பிடுறதுனால தான் வருவனா கவனமா இருங்க. எதுக்கு நமக்கு டாக்டர்கிட்ட போனோம்? தேவன் தான் நமக்கு நல்ல அறிவை தந்திருக்காருல. அல்லேலூயா. பால்டாய் விஷம் நம்ம குடிக்க மாட்டேங்குமே. சாப்பாட்டுல இருக்கிற விஷம் செத்த ஈய ஏன் எடுக்கணும்? அல்லேலூயா. நம்முடைய தெய்வ பிள்ளைகள் சிலர்லாம் அவ்வளவு கன் கண்டிஷன்ல இருக்கிறான், கன்மா இருக்கிறான், கன் மெட்டல்மா இருக்கிறான். அளவா கரெக்டா. டீ தேவையில்லைன்னா வேண்டாம் விடுங்க. அது டீ குடிச்சுக்கிட்டு அதுக்கு பிற்பாடு டீ குடிச்சோம் ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு நாளைக்கு 4 டீ 5 டீ. ஆமா, எங்க கிடைச்சாலும். மாநகராட்சி லாரியா கழிவு நீர் வண்டியா நீங்க வாரதெல்லாம் ஊத்திட்டு போறதுக்கு ஒரு அளவு இல்ல. ஒரு தடவை சொன்னா புரியாண்டா, நானே நாளைக்கு இருந்தா கேட்காண்டா. சிட்ட சொல்லுவாங்க, இப்படி இவ்வளவு செய்து வச்சிருக்கு, நீங்க இவ்வளவு சாப்பிட்டீங்களே, இப்படி சாப்பிட்டீங்களே, உங்களுக்கு ஏதாவது என்ன செய்ய? மாநகராட்சி லாரியா இந்த வயறு? அதுக்கு ஒரு ஒழுங்கு இல்ல, அதுக்கு ஒரு உருப்படியான இது இல்ல. கரெக்டா இருக்கணும். இல்லையா? ஆமா. ஆசைக்கு என்னைக்கு ஒரு நாள் போன வாரலாம் அந்த இது 7000 பண்ண போயிருந்த நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு போறேன், கொஞ்சம் கேளுங்க. அந்த தம்பி கூட்டு போய் அங்க அது என்ன சாத்தூர் பக்கத்துல 7000 பண்ண சாத்தூர் பக்கத்துல கார்ல கூட்டு போய் ஸ்வீட்லாம் வாங்கி தாரேன்னு சொல்லி கொஞ்சம் போல ஸ்வீட்லாம் வாங்கி தந்தான். எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆசைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை 2 நாள்ல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன்.
ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு தொடக்கூட இல்லை, வேண்டாம் சாப்பிட்டாச்சு. இந்த பொய் சொல்லாம சொன்னா என்ன, இந்த கருப்டியில தேன்குழல்லாம் நல்லா ஒரிஜினலா இருந்துச்சு. நமக்கு கொஞ்சம் கருப்டி பிடிக்கும், இல்லைன்னு பொய் சொல்லக்கூடாது. இவ்வளவு பேசுற நம்ம 2-3 துண்டு சாப்பிட்டோம், இல்லை 2-3 துண்டு இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டோம். ஒரு மாதிரி இருக்கிறமா இருந்துச்சு, வேண்டாம். அதுக்கு பிற்பாடு போதும், இனிப்பு வேண்டாம், போதும், கவனமா இருந்துக்கிடுவோம். அல்லேலூயா. ஆசைக்கு ஒரு நாள் சாப்பிட்டோம், ரைட், ஓகே, கவனமா இருந்துடும். எல்லா நாளும் தின்னுகிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்காங்க. அப்ப 5வது என்னது? செத்த ஈக்கள். சாப்பாடு நம்முடைய வாழ்க்கை என்ன? செத்த ஈக்களா விழுந்துடக்கூடாது. 6, யாருக்கு எது விழுந்துச்சு? செத்த ஈக்களா? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-2, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7-8. ஏசாயா 5:1-2, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7-8. வாசிங்க, சீக்கிரம் முடிப்போம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப 2வது 6வது நம்முடைய வாழ்க்கையில செத்த ஈக்கள், பொல்லாத சுபாவம். எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 7-8 வாசிய. எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 7-8. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும். ஆமா, அப்ப தெய்வீகமான நல்ல கிருபை அபிஷேகத்தை தெய்வ சமூகத்துக்கு வந்து நல்லா பெற்றுக்கிட்டு ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் என்று சொல்லப்பட்ட அந்த தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துறது ஆவியின் கனியை வெளிப்படுத்த பேயின் கனியா மாறிட்டு இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் கோபம் மாற மாட்டேங்குது, எரிச்சல் மாற மாட்டேங்குது, சண்டை போடுற குணம் மாற மாட்டேங்குது. அப்படியெல்லாம் இருந்தாலும் என்ன இருக்குது? பேய் குணம் தான் இருக்குது. ஆமா, எத்தனை வயசானாலும் சரி, சில வயசான தாய்மார்களுக்கு குணங்களை எடுத்து பார்த்தா எப்போ சில குடும்பங்கள்ல சில சகோதரிமாரெல்லாம் நிக்கிறத பார்த்தா தத்துருவமா பேயா இருக்குது. ஒரு அறகுறை இருந்தா கூட பரவாயில்லை, நற்குல திராட்சை செடியா கர்த்தர் நட்டு வச்சிருக்கிறார். சில குடும்பங்கள்ல சில பிள்ளைகள் சில அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுறத பார்த்தா அம்மா தகப்பனே, அம்மா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு தான் கூப்பிட வேண்டியது இருக்கு. சண்டை போடுறத பார்க்கும்போது என்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாங்க, சர்வ சாதாரணமா வால போல பாட்டி ஆட்டி இதுல கடந்துட்டு ரெண்டா நடுவுல பிள்ளைகள் கடந்துட்டு ஓய் சும்மாரு, ஓய் ஏமா நீ சும்மா இருமா, நீயாவது பேசாம இருமா, ஓய் சும்மாரு, ஓய் ஓய் அறிவு இருக்கா, ஓய் உமக்கு குடிச்சா சும்மா இருக்க படுக்க தெரியாதா, ஓய் ஏன் ஓய் இப்படி தொந்தரவு பண்ணி, ஏமா நீயா சும்மா இருமா. சரி, விசுவாசிகள் குடும்பங்கள் செத்த ஈக்கள் தைலக்காரண்டை குப்பியை நாரி கெட்டு போக பண்ணும். நாம யாரு? சாந்தத்துக்கும் தாழ்மைக்கும் அமைதிக்கும் பொறுமைக்கும் இரக்கத்துக்கும் தெய்வீகத்துக்கும் அடையாளமா பிறந்த பிள்ளைகளாச்சு. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? செத்த ஈக்கள். இனி பிரசங்கத்துல கருத்தை சொல்றேன், வெளியே வந்து நின்னா கோவப்பட்டன என்ன இருக்கு? சிரிச்ச முகம் மாறினா மனசு கஷ்டமா இருக்குது. கண்டமேனிக்கு சிலர் என்ன ஏதாவது சொல்லுவாங்க, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், பால்வடி முகம் போல இருப்பேன். முகத்துல அந்த வெறுப்பை காட்டுறது கூட மனசு கஷ்டமா இருக்கும், அப்படியே சிரிப்பேன், கலகலன்னு சிரிப்பேன். ஏசினவங்க ஏசிட்டு அப்படியே வருத்தமா போவாங்க. ஐயோ அவங்க வருத்தமா போறாங்களே நீ நினைச்சு ஆண்டவரே அந்த வருத்தம் கூட அவங்களுக்கு இல்லாம இருக்கட்டும்பாங்க, மன்னிப்பு கேட்க வருவாங்க. அது ஒரு விஷயமே இல்லை. என்ன யாசனத்துல உங்களுக்கு என்ன இருக்கு வருத்தம்? முன்னால கூட சொல்லுவேன் மன்னிச்சு தான் வச்சிருக்கு, இப்ப அதை கூட சொல்ல மாட்டேன். நான் என்ன அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறது? என்ன யாசாம வேற எங்க போய் யாசுவாங்க? அல்லேலூயா. என்னதானே யாச முடியும்? அதனால ஐயோ வருத்தமே படக்கூடாது. அடுத்த 5 செகண்ட் 1 நிமிஷத்துக்குள்ள போய் அவங்கள்ட்ட அன்பா பேசி சோத்திரம் கண்டுக்கிறதே இல்லை. நான் யார்? நற்குல திராட்சை செடி. அல்லேலூயா. என்கிட்ட இருந்து வர வேண்டியது திராட்சை ரசம். அல்லேலூயா. விலகினரையும் பலப்படுத்த வேண்டிய ரசம் வர வேண்டியது. அல்லேலூயா. நான் ஆசீர்வாதத்துக்குரிய நலம். அல்லேலூயா.
நான் சாபத்துக்குரியவன் அல்ல, நான் கசப்பான கனி கொடுக்கிறவன் அல்ல. செத்த ஈக்கள் நம்முடைய வாழ்க்கையில விழக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைகள், சத்தியத்தை கேட்கிற தெய்வ ஊழியர்கள், தெய்வ பிள்ளைகள் தெய்வீக சுபாவத்தில் வளரணும். 7 செத்த ஈக்கள்லாம் என்ன வாஸ்துவமா? இது எங்களுக்கு என்ன? 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எங்களுக்கு பிரசங்கம் பண்ணலன்னா உங்களுக்கு நல்லாவும் இருக்காது, பிரசங்கத்துக்கு நல்லா இருக்காது. எங்களுக்கு நீ உள்ள பிரசங்கம். 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. 2 வாசிட்டு எடுப்போம். வாசியா. அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும், இழிவான அவலட்சணமான இழிவான கர்த்தருடைய ஊழியர்களாகிய நாங்கெல்லாம் இந்த அவலட்சணமான இழிவான காணிக்கை எதிர்பார்க்க ஊழியமே செய்யக்கூடாது. அது செத்தை. அல்லேலூயா. பிரதான மேய்ப்பராகி ஆண்டவர்கிட்ட இருந்து பிரதிபலனை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விதத்துல மந்தைய மனப்பூர்வமா மேய்க்கணும். இந்த காணிக்கைகளை எதிர்பார்த்தெல்லாம் ஊழியம் செய்தோம்னா நாங்க செத்த ஈக்கள் உள்ள சபை, செத்த ஈக்கள் உள்ள ஊழியக்காரங்க. அல்லேலூயா. ஆமா, அதுக்குதான் நம்ம சபைகள் எல்லாம் இந்த காணிக்கை பாட்டுகள்லாம் பாடாத்தது. அங்கனது 10 20 கொண்டு வந்து காணிக்கை பாட்டு பாடும்போது இன்ட்ரோல் டைம் மாதிரி, 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போறதுக்கு இன்ட்ரோல் குட்டை மாதிரி காணிக்கை பாட்டு பாடாங்கன்னு நான் தப்பு சொல்ல வரல, எதுக்குன்னு நான் கேட்கிறேன். அது 5 ரூபாயும் 10 ரூபாயும் 20 ரூபாயும் 50 ரூபாயும் கொண்டு வந்து போட்டு போறதுக்கு எதுக்கு அந்த இழிவான ஆதாயத்துக்கு வேலை செய்யணும்? ஏங்க, நம்மளை நடத்தாம ஒரு ஊழியக்காரங்கள செய்யவே கூடாது. எனக்கு தெரிஞ்சல செய்யக்கூடாது. காணிக்கெல்லாம் வாங்க கூடாதவங்கள்ட்ட வாங்கவே கூடாது. ஆண்டவரே முதல் முறையா வேதத்துல வாசிக்கும் போது ஆபேலும் காயினு காணிக்கை செலுத்துறாங்க. ஆண்டவர் காயினுக்கு காணிக்கை அங்கீகரிக்கவே இல்லை, வாங்கவே இல்லை. பைபிள் சொல்லு வாங்கல. புதிய ஏற்பாட்டு காலத்துல அனனியா சப்பீரால் காணிக்கை கொடுக்கறாங்க, வாங்கல. இழிவான அவலட்சணமான ஆதாயத்துக்கு ஊழியம் செய்யவே கூடாதுங்க. கட்டாயப்படுத்தி தசம பாகம் கொடுக்க வைக்க, கட்டாயப்படுத்தி காணிக்கை வாங்க வைக்கிறது, கட்டாயப்படுத்தி காணிக்கை கொடுக்க வைக்கிறது, இதெல்லாம் அந்த ஜாலியே இருக்கக்கூடாது. ஒரு சபையில எல்லாம் அந்த வேலையே இருக்கக்கூடாது. ஆமா, அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அப்படியே ஃப்ரீயா விட்டுறணும். அவங்கள்ட்ட போய் காணிக்கைக்கு பிரசங்கம் பண்றது, காணிக்கை கொடுங்கிறது, தசம பாகம் கொடுங்கிறது, பாவப்பட்டதுகளை போட்டு கஷ்டப்படுத்துறது, இழிவான அவலட்சணமான ஆதாயத்தை ஊழியமே செய்யக்கூடாது. 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால், 2 தீமோத்தேயு 4:4 வாசித்தா கட்டு கதையெல்லாம் பேசி வேதத்துல வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4:5 படி இந்த நயவசனிப்பான கட்டு கதையெல்லாம் பேசி சபை நடத்தக்கூடாது. வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:4 வாசிங்க. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும். ஆமா, சும்மா பைபிள் வசனத்தை சொல்லி ஜனங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்குரிய பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார்ங்கிற வசனத்தை பேசாம சும்மா கட்டுக்கதையை விட்டு ஜனங்களை ஒண்ணு கவலைப்படாங்க, அப்படியாங்க இப்படியாங்க. அடுத்தது வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிங்க. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் நயவசனிப்புள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. போதும். பிரசங்கம் பண்ணும் போது கஞ்சாடையா நயவசனிப்பா, அந்த தெய்வ பிள்ளை இருக்கிறாங்க, இந்த தெய்வ பிள்ளை இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க வருத்தப்படுவாங்க, இவங்க வருத்தப்படுவாங்க, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. கட்டுக்கதையெல்லாம் விட்டு பேசக்கூடாது. அப்படியே மொழிவெல்லாம் பூசக்கூடாது. சமாதானம் இல்லாமல் இருந்து ஜனத்துக்கு சமாதானம் மேல் பூச்சா என்ன செய்வாங்களாம்? பூசுவாங்களாம். கொடுக்குற இடத்துல, எடுக்க வேண்டிய இடத்துல நல்ல முறையில கொடுத்துடணும். அல்லேலூயா. வசனத்தை பேசும்போதெல்லாம் கஞ்சாடையா பேசக்கூடாது. அப்படியெல்லாம் பேசினா செத்த ஈக்கள். உலகத்தின் பணத்துக்காக பொருளுக்காக ஊழியம் செய்யறது, ஜனங்களை திருப்திப்படுத்துற பிரசங்கம் பண்ணா செத்த ஈக்கள். கண்களை மூடுவோமா? முழங்கால்களை முடக்குவோமா? ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். இதான் நமக்கு நல்ல 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 எல்லாரும் இப்ப அவ்வளவு நெகட்டிவா பார்த்தோம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து சூப்பரா ஆண்டோடைய கிருபை நல்ல பாசிட்டிவா சிந்திச்சு முடிக்க போறோம். சங்கீதம் 45:7. சங்கீதம் 45:7 வாசிங்க. சங்கீதம் 45:7 வாசி. எல்லாரும் வேணா எடுத்து வாசிங்க. சங்கீதம் 45:7 வாசிங்க. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே. அதை எப்படி வாசிக்கலாம்? முதல்ல வாசிங்க. ஆண்டவரே, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், செத்த ஈக்களை வெறுக்கிறீர். அப்படி வாசிங்களா?
நீர் நீதியை விரும்பி நீர் நீதியை விரும்பி ஆ. செத்த ஈக்களை வெறுக்கிறீர். ஆ. ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஒருவேளை தைல குப்பியில செத்த ஈக்கள் விழுந்திருக்கலாம். இன்றைக்கு செத்த ஈக்களின் அனுபவத்தை எத்தனை பேர் வெறுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, செத்த ஈக்களின் வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் எனக்கு வேணும். என் குடும்பம் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் உள்ள குடும்பமா இருக்கணும். எங்களுடைய ஊழியம் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் உள்ள ஊழியமா இருக்கணும். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், செத்த ஈக்களை வெறுக்கிறீர். ஆகையால் நீர் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி, ஆண்டவரே, செத்த ஈக்களின் அனுபவம் எங்க வாழ்க்கையை விட்டு போட்டு ஐயா. நாங்கெல்லாம் எப்படி வாழ வேண்டிய தெய்வ பிள்ளைகள், எவ்வளவு மேன்மையான வாழ்க்கை வாழ வேண்டிய, எவ்வளவு மேன்மையான சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டியோம், எவ்வளவு மாதிரியான ஜீவியத்தை செய்ய வேண்டியோம். ஆனா எங்க வாழ்க்கைக்குள்ள செத்த ஈக்கள், எங்க குடும்பத்துக்குள்ள செத்த ஈக்கள் வந்து, எங்க ஊழியங்கள்ல செத்த ஈக்கள் வந்து நாரி கெட்டு போக பண்ணுகிறது. எங்கே எங்களுடைய வாழ்க்கையை நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையாய் மாற்றப்பட்டது? எங்க எங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத நிந்தைகள் வந்துச்சு? எங்க எங்க வாழ்க்கையில தேவையில்லாத நிம்மதி இழக்கிற காரியம் வந்துச்சு? ஆராய்ந்து பார்க்கும்போது செத்த ஈக்கள் தாயா காரணம். இன்றைக்கு அந்த செத்த ஈக்களின் அனுபவத்தை வெறுக்கிறோம். ஒரு ஆனந்த தைலத்தினால என் வாழ்க்கையை நிரப்புங்கய்யா, என் வாழ்க்கையை ஆனந்த தைலத்தினால நிரப்புங்க. ஒரு புதிய அபிஷேகத்தின் நிறைவை தாங்க, கிருபையை தாங்கன்னு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.